நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். நீட் தேர்வு விவகாரத்தில் பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரிடம் தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பின்னர் கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் தினமும் 2 முறை தம்மை சந்தித்து கோரிக்கை மனுவை அளிக்கலாம் என்று தெரிவித்தார். விரைவில் தமிழகம் முழுவதும் உள்ள 2065 ஏரிகளில் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்த அவர், இந்தியாவிலேயே தமிழகம்தான் சுகாதாரத்துறையில் முதன்மை மாநிலமாக விளங்குவதாக தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு இலவசமாக வழங்கப்படும் பாடப்புத்தகங்களின் அட்டைகள் ஆந்திராவில் பேப்பர் பிளேட் செய்யப்படுவதாக வெளியாகியுள்ள தகவல் தமது கவனத்திற்கு வரவில்லை என்றும் அது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தங்கள் அணியில் இணைவது குறித்து எம்எல்ஏக்கள் யாரையும் வற்புறுத்தவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சார், ஆறுகுட்டி எம்எல்ஏ இன்னைக்கு வந்திருக்காரு சார். அதை தொடர்ந்து ஓபிஎஸ் அணியிலிருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? 3 எம்எல்ஏக்கள் வரதா சொல்றாங்க. இதுவரை எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஆறுகுட்டி எம்எல்ஏ அவர்கள் இன்றைய தினம் என்னுடைய முன்னிலையில் வந்து இணைந்திருக்கிறார். மேலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கீங்களா? யாரையும் நாங்கள் பேசலை. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பாரத பிரதமர்களை 2 முறை சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். என்னுடைய அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடத்திலே சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மத்திய அரசுக்கு தகுந்த அழுத்தத்தை மாநில அரசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து விலகிய எம்எல்ஏ ஆறுகுட்டி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் சேலத்தில் இன்று இணைந்தார். அதிமுக அணி 2ஆக பிரிந்தபோது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அணிக்கு முதலில் ஆதரவு கொடுத்தவர் ஆறுகுட்டி எம்எல்ஏ. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்த ஆறுகுட்டி சேலத்தில் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அம்மா அணியில் இணைந்தார். அவரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆறுகுட்டி, தொகுதியின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே அம்மா அணியில் இணைந்ததாக கூறினார். அணிகள் இணைப்பு தொடர்பாக கேட்டதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் ஒருமுறை தொலைபேசியில் பேசினாலே பிரச்சனை முடிவிற்கு வந்துவிடும் என்று கூறிய ஆறுகுட்டி எம்எல்ஏ அதற்கான முயற்சியை தான் மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்தார். நான் எந்த அணியில் இருந்தாலும் கூட அந்த தொகுதி மக்களுடைய நலனை கருதி நான் வைத்த கோரிக்கை அத்தனை வரைக்கும் அந்த தொகுதிக்காக ஒதுக்கி தந்த நம்முடைய தமிழக முதல்வருக்கும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன். நன்றி சொன்ன உடனே அதுக்கு பின்பாக அந்த அணியில் இருக்கின்றவர்கள் சில சங்கடப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் கோவையில் நடக்கின்ற கூட்டத்துக்கு ஆலோசனை கூப்பிடவில்லை. அதற்கு பின்பாக பூஜைக்கும் கூப்பிடவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே இருப்பது சரியாக இருக்கின்ற அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை தொடர்ந்து போன முறை ஆதரவு இருக்கின்ற நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களினுடைய அடிப்படையில் தான் நம்ம ஆதரவு இருக்கின்ற அடிப்படையில் சொன்னதைப் போலவே என்னுடைய கவுண்டமலை தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்து கழகத்துடைய தொண்டர்களை சந்தித்து இந்த 3 நாட்களாக தொடர்ந்து அங்கே அவரோடு என்ன பண்ணலாம் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும், அது உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் தமிழகம் இருக்கின்ற தமிழகங்களோடு இணைந்து அந்த நீங்கள் பணியாற்ற வேண்டிய அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்து நம்முடைய தமிழகம் சந்தித்திருக்கின்றேன், அந்த ஆதரவை கொடுத்திருக்கின்றேன். தம் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தரம் தாழ வேண்டாம் என ரசிகர்களுக்கு நடிகர் கமலஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் கமலஹாசன் விடுத்துள்ள கருத்து பதிவில், சுவரொட்டிகள் ஒட்டுவதற்கு ஆகும் செலவு நாடை காக்கும் நற்பணிக்கு போகட்டும் என்று கூறியுள்ளார். தம் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்க தாமே போதும் என்று கூறியுள்ள கமலஹாசன், தமது ரசிகர்களின் உழைப்பும் நேரமும் வீணாக கூடாது என்று கூறியுள்ளார். மேலும் நாட்டிற்காக சேவையாற்ற ரசிகர்கள் தேவை என்றும் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழகத்தினுடைய கோரிக்கையை மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் வலியுறுத்துவதற்காக தமிழக அமைச்சர்கள் 5 பேர் இன்று இரவு டெல்லி செல்ல உள்ளனர். அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம், KP அன்பழகன், விஜயபாஸ்கர் ஆகியோர் கடந்த 20ஆம் தேதி டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர்.
நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கும் மசோதாவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இரவு டெல்லிக்கு பயணிக்க இருக்கிறது. நாளை காலை 11 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தை தமிழக அமைச்சர்கள் குழு சந்தித்து நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. பொறியியல் படிப்பிற்கு தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்துவது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்று மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கான வங்க மொழி வினாத்தால் கடினமாக இருந்ததாக அம்மாநில அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி தெரிவித்திருந்ததற்கு பதிலளித்த பிரகாஷ் ஜவடேகர் மாநில மொழிக்கென்று தனி வினாத்தால் தயாரிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். ஆங்கில மொழியில் தயாரிக்கப்பட்ட வினாத்தாளையே பல்வேறு மாநில மொழிகளில் மொழிபெயர்த்து அந்தந்த மாநில மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டதாகவும் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். நடிகர் கமலஹாசனை விமர்சிப்பதில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்துள்ளதன் மூலம் அவர்களின் ரகசிய கூட்டணி வெளிப்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உத்தரமேரூரில் குளம் தூர்வாரும் பணியை திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களை உள்ளடக்கிய 45 கிராமங்களில் மெட்ரோ கெமிக்கல் முதலீடு மண்டலமாக தமிழக அரசு அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் மத்திய அரசு செய்ய நினைப்பவற்றை தமிழக ஆட்சியாளர்களை வைத்து நிறைவேற்றுவதாகவும் தெரிவித்தார். கலைஞானி திரு கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆக அதற்கு பிஜேபி வக்காலத்து வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறது. கமல் பேசுவது தவறு என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியும் அதே மாதிரி அதுக்கு துணை நிற்கக்கூடிய பிஜேபியும் ஏதோ ஒரு கூட்டு வைத்திருப்பது போல தெரிகிறது. அதுதான் இதிலிருந்து புலப்படுகிறது. 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவுற்றது. தொடர்ந்து அடுத்த பகுதியை சிவமாயக்குமரன் வழங்குவார். நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். இதனை அடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த் மக்கள் ஒதுக்கும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வரக்கூடாது என்று வலியுறுத்தினார். வேலை தருவதாக கூறி தொடங்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தற்போது யாருக்கும் வேலை இல்லாத நிலை உருவாகிவிட்டதாக அவர் கூறினார். மேலும் ONGCக்கு எதிராக தேமுதிக தொடர்ந்து போராடும் என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைவர் கருணாநிதி சட்டமன்றத்துக்கு வர விலக்களித்துள்ளதால் 6 மாதம் கழித்து சட்டமன்றம் வரவில்லை என்றால் திருவாரூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். நடிகர் ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் அதனால் தனக்கு பாதிப்பில்லை என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். வந்துட்டு போட்டு எனக்கு வந்த ஓட்டமே கூட 4 நடிகரை சேர்த்து சொல்லுங்க, அவங்களும் சேர்த்து வராங்க. எனக்கு அவளும் பயம் இல்லை சார். இன்னைக்கு ரஜினி கமல் நீங்கள் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ரஜினி கமல் வரட்டும் வந்தா வரட்டும். அதாவது வந்தா வரட்டும் சார். இது வந்து ஓட்டு போடுறதுக்கு நம்ம வீடு விட போகிறோம்ல, அது மாதிரி அவங்க வந்து வரட்டும். முன்னதாக மேடையில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் திமுகவால் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழக அரசு ஊழல் அரசாக உள்ளதாகவும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த அமைச்சர் விஜயபாஸ்கர் அம்மாவட்ட மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடிய மாணவி வளர்மதி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை அடுத்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் பள்ளிக்கூட தாதனூரைச் சேர்ந்த வளர்மதி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை மாணவியாக உள்ளார். இவர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக ஜெயந்தி என்பவருடன் இணைந்து துண்டு பிரசுரம் விநியோகித்தார். இருவரையும் கைது செய்த காவல்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயந்தியை விடுவித்தனர். இந்நிலையில் வளர்மதியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய காவல் ஆணையர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து வளர்மதி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கோவை பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். வளர்மதி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை அடுத்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் மாணவி வளர்மதியை பல்கலைக்கழகத்திலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் பாகிஸ்தானியர் ஒருவர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் உள்ள தனியார் விடுதியில் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகப்படும்படி உள்ளார் என்று ராமநாதபுரம் கியூ பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அந்த விடுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முகமது யூனுஸ் என்பவரிடம் விசாரணை செய்ததில் அவர் பாகிஸ்தானின் கராச்சி நகரை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. அவரிடம் வெளிநாட்டு பணத்தாள்கள், பல்வேறு பெயர்களை கொண்ட ஆதார் அட்டைகள், வாக்காளர் அடையாள அட்டைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். முகமது யூனுஸுக்கு கள்ளத்தோணி ஏற்பாடு செய்து கொடுத்ததாக ஏர்வாடியைச் சேர்ந்த அபுதாகிர் மற்றும் அப்துல் அஜீஸ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். முகமது யூனுஸ், அபுதாகிர், அப்துல் அஜீஸ் ஆகிய மூவரையும் பரமக்குடி நீதிமன்ற நீதிபதி பிரசாத் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அப்துல் கலாம் மணிமண்டப திறப்பு விழாவிற்கு வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திற்கு வரவுள்ள நிலையில் ஏர்வாடியில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவு தினத்தையொட்டி சங்கரன் கோவிலில் விதைப்பந்து வீசும் நிகழ்ச்சி மற்றும் மாரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றது. திருநெல்வேலியிலிருந்து சங்கரன் கோவில் செல்லும் சாலையின் இருபுறமும் சாலை அபிவிருத்தி திட்டத்திற்காக மரங்கள் வெட்டி அப்புறப்படுத்தப்பட்டது. இதனால் அப்பகுதியில் வறட்சி பாதிக்கும் அபாயம் உள்ளதால் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் இணைந்து விதைப்பந்துகளை தயாரித்தனர். இதனையடுத்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவை அனுசரிக்கும் வகையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் சாலையின் இருபுறமும் விதைப்பந்துகளை வீசியபடி சென்றது அப்பகுதியினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது. கரெக்டாக ஒரு 25,000 விதை வரைக்கும் தயாரித்து வச்சிருந்த விதைப்பந்துகள், அதை தூவுறதுக்கு ஒரு 6,000 மாணவர்கள் வருவார்கள் நினச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கு, அதாவது கிட்டத்தட்ட 16,000 மாணவர்கள் இது வரைக்கும் ஸ்லிப் வாங்கியிருக்காங்க. இதில் ஸ்லிப் மாணவர்கள் எத்தனை பேர் எங்களுக்கு தெரியல. ஸ்லிப் மட்டுமே 15,000 மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாரத்தான் நடத்திருக்கோம். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.